கோலிவுட் மட்டுமல்லாமல் இந்திய அளவுல மோஸ்ட் வாண்டட் இயக்குனர் அப்படின்னு பெயர் எடுத்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தற்போது மிகப்பெரிய சறுக்கலை சந்திச்சிருக்காரு. அதாவது இவருடைய இயக்கத்துல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் பாத்தீங்கன்னா ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களையுமே சந்தித்தது. ஆனா படம் பாத்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அதற்கு காரணம் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு லோகேஷ் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தாரு. அது மட்டுமல்லாமல் நீங்கள் சொன்ன அத்தனை விமர்சனங்களையுமே எடுத்துக்கொண்டு என்னுடைய அடுத்தடுத்த படங்கள்ல நான் இந்த பிழைகளை திருத்திக் கொள்றேன் அப்படின்னு ரொம்பவே பண்பாகவும் பணிவாகவுமே பேசியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இவர் தற்போது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்துல ஒரு படத்துல ஹீரோவாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய படப்பிடிப்பு இன்னும் 2 அல்லது 3 மாதங்கள்ல முடிவடைய இருக்கா. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா இவர் ஏகே அவர்களை வைத்து ஏகே 65 திரைப்படத்தை எடுக்க உள்ளார் அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் செல்ற பல இடங்கள்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, நீங்க எப்போது அது சாருடன் இணைவீங்க அப்படின்றது தான். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரஜினி சார், கமல் சார், விஜய் சார் அப்படின்னு 3 பேருடனுமே லோகேஷ் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டாரு. இன்னும் ஏகே அவர்கள் தான் பாக்கி. ஆகையால ரசிகர்கள் தொடர்ந்து இதே கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில இன்று லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்றாரு. சோ கண்டிப்பாக இந்த மேடையில இதே கேள்வி ஒலிக்கும். அப்போது லோகேஷோடைய பதில் என்னவாக இருக்கும், இல்லனா ஏகே 65 படத்தை நான் தான் இயக்கிறேன் அப்படின்னு மேடையிலேயே அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாரா அப்படின்னு பல ரசிகர்களுமே சமூக வலைதளங்கள்ல இதை பற்றி விவாதமுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.